இப்ப நீங்க மணல் அள்ளுறது, பேசுறேன் மலைகளை வெட்டி எடுக்கிறது, குவாரிகள் அமைச்சு பூமிய கொலை செய்வது, இது பத்தி எல்லாம் நீங்க பேசுறீங்க. ஆனா அது பத்தி எல்லாம் பொது வெளிகளில் பேசுற பல பேர் இன்னைக்கு கொலை செய்யப்படுறாங்க. புதுக்கோட்டையில ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்காரு, சௌகர் அலி. ஆமா, சௌகர் அலி பேசியிருக்கேன், அவரை பத்தியும் பேசியிருக்கேன். ஆமா, அதே மாதிரி திருநெல்வேலியில ஒருத்தர் முன்னாள் காவல்துறை அதிகாரி கொலை செய்யப்பட்டிருக்காரு, கிராம நிர்வாக அலுவலர். நீங்க உங்களுக்கு அந்த அச்சம் இல்லையா? எனக்கு ஒன்றும் பயமா தெரியல. அதை மீறி பயம் இந்த இந்த எதிரிகள் தான் கொடுக்கணும். யார் என்னென்ன தப்பு செய்யறான்னு அவன் தானே செய்வேன். அதை என்ன அது அதை மீறி போட்டு என்ன செய்ய, அந்த மாதிரி நினைக்கிறீங்க நீங்க? ஆமா. ஓ சரி. அண்ணே, நம்ம நல்லது செய்யறோம், பிடிக்கலன்னா இது நடக்குந்தேன். என்னை எந்த கணக்குல விட்டு வச்சிருக்கான்னு தெரியல. சரி, ஆமா, அப்படித்தானே சொல்லணும். புரியுது புரியுது. ஆமா, அதையும் மீறி வழக்கு தொடுத்தா சந்திப்போம். அதுக்கு மேல அந்த உயிர் அவங்களுக்கு தான் தேவைன்னு அது இறைவன் தீர்மானம். புரியுது இல்லையா? புரியுது புரியுது. தர்மத்தின் வாழ்வதன்னை சூதுகவும் இறுதியிலே தர்மம் வெல்லும். ஒரு விஷயம், ஒரு தவறுக்கு தண்டனை நிச்சயம் உண்டு. சரி, அதை கடந்து யாரும் போக முடியாது. சரி, தண்டனையை உங்களுடைய அதிகாரத்தினாலையும் பதவினாலையும் தள்ளித்தான் போட முடியுமே தவிர சரி தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. புரியுது புரியுது. என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்யணும். நிச்சயமா. நமக்கு முன்னோர்கள் சொன்னதற்கு தினை விதைச்சவன் தினையா இருப்பான், வெனை விதைச்சவன் வெனையா இருப்பான். ஆமா, பயிருக்கு நெல் விதைக்கிறோம். ஆமா, கூட இருக்கிற கலைக்கு என்ன விதைக்கிறோம்? ஒன்னும் விதைக்கிறது. அப்ப இயற்கை பெரிய பேராற்றல் இல்ல. ஆமா, அது நம்மளை கவனிச்சுக்கிட்டு தானே இருக்கு. ஆமா, அப்ப என்ன விதைக்கிறோமோ 1க்கு 3 மடங்கு கொடுக்கும். சரி, மண்ணு கட்ட கேடு, ஒரு நெல்லு போட்டா களை நெல்லு கொடுக்குது. சரி, மனுஷன் எண்ணமும் உயர்ந்ததா இருக்கணும், யோசிக்கணும். மண்ணு, மலை, காடு, நிலம். பெரிய ஐயா நம்மாழ்வார் சொல்லியிருக்காருல்ல, மேற்கு தொடர்ச்சி இந்த மலைகள் இருந்த மரங்கள் எல்லாம் வெட்டினதுக்கு அப்புறம் தான் பருவநிலை மாறியதுன்னு. மழை பெய்யல. இன்னைக்கெல்லாம் புரட்டாசி மாசம் முடிய போகுது, விதைச்சு கிடக்கு நம்ம கிராமங்கள் பூரா. மழை பெய்யலன்னு ஏழை எளிய மக்கள் கண்ணீர் வடிக்கிறேன். புரியுது. ஏன் மழை இல்ல? கரெக்ட். எங்க இருக்கு சிக்கல்னு உணர மறுக்குது. உணர்ற அளவுக்கு உணர்த்த முடியல யாராலையும். புரியுது. இவங்களுக்கு தேவையில்லைங்கிற முடிவு பண்றாங்க. இன்னைக்கு காவிரியும் கொள்ளிடமும் தண்ணி பிறண்டு போகுது. சோழவள நாடு சோறுடைத்துன்னு பாடுனாங்க. நெற்களஞ்சிய நிரம்பிய நாடு, ஏரி குட்டை தாங்கல் ஏந்தல் எல்லா இடமும் நிரம்பிருச்சு. மீதமுள்ள பல லட்சம் கண்ணாடி தண்ணி கடலுக்கு போகுது. கடல்ல போய் வீணா கலக்குது தண்ணி. அந்த தண்ணியை சேர்த்து வைக்க திட்டம் இல்ல இந்த நாட்டுல. பச்சை தண்ணியை விலைக்கு விற்கலாம்னு திட்டம் போடுறேன். புரியுது புரியுது புரியுது. போறானா இல்லையா? புரியுது. 10 ரூபாய்க்கு பாட்டில் விற்கிறான், குடிச்சிட்டு திருநீர் கழிக்க போனா அவன் 10 ரூபாய் கேட்கறேன். புரியுது. சரி, ஒழுங்கா வச்சிருக்கானான்னு பார்த்தா மூக்க பிடிச்சிட்டு தான் போகணும். சரிதான் சரி. அப்ப நரக வேதனை இங்கே இருக்குல்ல. சரிதான். நம்ம கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில வெம்பாடு பட்டு உழைச்சி களைச்சு கொண்டு போய் கொடுத்த நெல்லு மூடைகள் 3000 நெல்லு மூடை. அரசு நெல் கொள்முதல் நிலையம் 2 மாதத்துக்கு முன்னால பெய்த மழையில கனமழையில நனைஞ்சு போச்சுன்னு முளைக்குதுன்னு வலைதளங்கள்ல வருதுதானே. சோறு திங்கிற எல்லாரும் யோசிக்கணுமா வேண்டாமா? இதை விட என்ன நினைச்சு, இதை கூட கருணை வேண்டாமா?